கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களே, மீண்டும் ஒரு புதிய மாதம், ஜூன் மாதம் 3வது நாளை நாம் காண ஆண்டுடைய சன்னிதானத்திலே நன்றி நிறைந்த உள்ளங்களோடு கடந்து வர தேவன் நமக்கு பாராட்டின தயவுக்காக, இரக்கத்திற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாம் உள்ள இறைவனுக்கு நன்றிகளையும் துதிகளையும் தோத்திரங்களையும் ஏறெடுப்போம். இந்த அதிகாலை தொழுகையிலே நேரடியாகவும் முகநூல் வழியாகவும் பின்பு இணையதளம் வழியாகவும் இணைந்திருக்கிற யாவரையும் திரியைகளுடைய நாமத்தில் அன்போடு வாழ்த்தை வரவேற்றுக் கொள்கிறோம். ஆராதனையினுடைய ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேகளுடைய நாமத்தில் உள்ளது. ஆமேன். தலைவணங்கி கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். இரக்கமுள்ள தந்தையாம் கடவுளே, கிறிஸ்துவிலே நீர் எங்களில் வெளிப்படுத்தின உன்னதமான அன்பிற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆவியானுடைய உதவியை தந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு பிரியமுள்ள மக்களாய் வாழ நீர் கிருபை தருகின்றீர். நன்றியோடு மை போற்றுகிறோம். ஒரு புதிய மாதத்தை எங்களுக்கு தந்து குளிர்ச்சி நிறைந்த இந்த மாதத்தின் 3ஆம் தேதி அதிகாலையிலே உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் வாஞ்சையோடு கடந்து வர தேவரீர் நீர் பாராட்டின கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். இதனால் எங்களுக்கு ஆசீர்வதித்தாலும் விசேஷமாக இந்த ஆராதனையிலே இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த ஆராதனை ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் ஒவ்வொருவரும் நீர் ஆண்டவரே உடனிருக்க வேண்டுமாக ஜெபிக்கின்றோம். கர்த்தர் உம்முடைய ஆவியான வழிநடத்துதலை எங்களுக்கு தாரும். கிறிஸ்து இயேசு நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். 72வது பாடலை பாடுவோம்.
98வது சங்கீதத்தை முறையாக படிப்போம். பாடல் புத்தகத்திலே 194வது பக்கம். சங்கீதம் 98. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயமானவைகளை செய்திருக்கிறார். அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் அவருக்கு வெற்றி அளித்தன. இஸ்ரவேல் குடும்பத்துக்கு தாம் பாராட்டின கிருபையையும் உண்மையையும் நினைவு கூர்ந்தார். பூமியின் எல்லைகளெல்லாம் நமது கடவுள் அடைந்த வெற்றியை கண்டன. சுரமண்டலத்தால் கர்த்தரை புகழ்ந்து பாடுங்கள், சுரமண்டலத்தாலும் கீத சத்தத்தாலும் அவரை பாடுங்கள். சமுத்திரமும் அதன் நிறைவும் பூச்சக்கரமும் அதன் குடிகளும் கர்த்தருக்கு முன்பாக முழங்குவதாக. சேர்ந்து படிப்போம். அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். பூச்சக்கரத்தை நீதியாகவும் ஜனங்களை நேர்மையாகவும் அவர் நியாயம் தீர்ப்பார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாக இருக்கிறபடியே ஆமேன். இந்த நாளுக்கென்று வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட முதலாவது வேத பகுதி தூய பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து திருச்சபைக்கு எழுதின 2வது நிருபம் 13ஆம் அதிகாரம் 8 துவங்கி 13 முடிய. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 8 முதல் 13 முடிவுள்ள வசனங்கள். ரெண்டு கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 13 முடிய. சத்தியத்திற்கு விரோதமாக நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாமல் சத்தியத்திற்கு அனுகூலமாகவே செய்யக்கூடும். நாங்கள் பலவீனரும் நீங்கள் பலமுள்ளவர்களுமாய் இருக்கையில் சந்தோஷப்படுகிறோம். நீங்கள் நற்சீர் பொருந்தும்படிக்கும் விண்ணப்பம் பண்ணுகிறோம். ஆனதால் இழுத்து போடவல்ல ஊன்ற கட்டவே கர்த்தர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி நான் உங்களிடத்தில் வந்திருக்கும்போது கண்டிதம் பண்ணாதபடிக்கு நான் தூரமாயிருந்து இவைகளை எழுதுகிறேன். கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோட கூட இருப்பார். ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். பரிசுத்தவான்கள் எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன் என்பதே. வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட நற்செய்தி வேத பகுதி தூய மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் 13 துவங்கி 17 முடிவுள்ள வசனங்கள். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 13 முதல் உள்ள வசனங்களை வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயா விட்டு யோர்தான் அருகிலே அவனிடம் வந்தார். அவனோ, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியிருக்க நீர் என்னிடம் வருகிறீரே என்று சொல்லி அவரை தடுத்து பார்த்தான். இயேசுவோ, இப்பொழுது இடங்கொடு, சகல நீதியையும் இப்படி நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு ஞானஸ்நானம் பெற்றவுடனே ஜலத்திலிருந்து கரையேறினார். வானம் திறவுண்டது. தேவாவி புறாவை போல் இறங்கி தம்மில் வருகிறதை கண்டார். அன்றிய வானத்திலிருந்து ஒரு சத்தம் பிறந்தது, இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது என்பதை. இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின்படி அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உற்பவித்து கன்னிமரிடத்தில் பிறந்து பொந்தி பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோர்ந்து உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கேறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலதுபாசத்தை விட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மருத்துவரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர வீழ்த்துதலும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமீன்.
பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமீன். இந்த காலை வேளையிலே சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி, நான் வாசிக்கிட்ட நிருப வேத பகுதி, தூய பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து திருச்சபைக்கு எழுதிய 2வது நிருபம் 13ஆம் அதிகாரம் 13வது வசனம். இப்படியாக வாசி கேட்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக என்பதை ஜெபிப்போம். திரியேக கடவுளே, மகிழ்ச்சியோடு திருத்துவ பண்டிகையை நாங்கள் கொண்டாடினோம். திரியேக கடவுளில் இருக்கிற விசுவாசத்திலே நாங்கள் பலப்பட நீர் உம்முடைய வார்த்தையும் தூயாவின் துணையையும் எங்களுக்கு தாரும். கடவுள் அன்பாகவும் கிறிஸ்து அருளாகவும் தூய ஆவியானவர் ஐக்கியமாகவும் எங்களோடு செயல்படுகிறார் என்பதை நாங்கள் உணர்ந்து திருத்துவ கடவுளுக்கு சாட்சி கொடுக்க நம்முடைய வசனத்தை கொண்டு எங்களை வழிநடத்தும். கிறிஸ்து இயேசு நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமானவர்களே, நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கை திரியேக கடவுளில் இருக்கிற நம்பிக்கை. ஒவ்வொரு ஆராதனையினுடைய ஆரம்பத்திலும் அதை நாம் உறுதி செய்கிறோம். ஆராதனை இறுதியிலும் அதை சாட்சி பகர்கிறோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் திருத்துவ பண்டிகையை கொண்டாடினோம். போதகர் தெளிவாக சொன்னார், திருத்துவம் என்கிற வார்த்தை திருமறையிலே இல்லை. ஆனால் திருத்துவ கடவுளுடைய அம்சங்கள் திருமறை முழுவதிலும் படைப்பிலிருந்து மீட்பு வரை நான் பார்க்க முடியும் என்பதை நமக்கு எடுத்து காட்டினார். ஆனாலும் இன்றைக்கு பெருவாரியான அல்லது எல்லா விசுவாச சமூகமும் அல்லது கிறிஸ்தவர்களும் முழுமையாக திரியேக கடவுளிலே நம்பிக்கையுடையவர்களாக இல்லை. சிலர் யெகோவாவின் மேல் அதிக பற்றுடையவர்களாக இருக்கிறார்கள். சிலர் ஆவியானவர் மேல் பற்றுடையவர்களாக இருக்கிறார்கள். சிலர் இயேசு கிறிஸ்துவின் மேல் பற்றுடையவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் கடவுள் திரியேக கடவுள் என்று நம்பிக்கை கொள்ளவும் அறிக்கை செய்யவும் மனமற்ற மக்களாக இருக்கிறோம். பவுல் இன்றைக்கு நம்மிடத்தில் கேட்கிற கேள்வி 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறது, விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறீர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்தறீங்க. நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், சோதித்து பாருங்கள். நான் திரிய கடவுளிலே நம்பிக்கை வைத்திருக்கிறேனா? 8ஆம் வசனத்தில் சொல்லுகிற பொழுது, சத்தியத்திற்கு விரோதமாய் நாம் நம்பிக்கை கொள்ளவும் முடியாது, அந்த சத்தியத்திற்கு விரோதமாய் நாம் செயல்படவும் முடியாது. அருமையானவர்களே, இந்த நாளிலும் கடவுள் திரியேக கடவுளாக செயல்படுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். கடவுளை தந்தையாக, மைந்தனாக, குமாரனாக கடவுள் தம்மை வெளிப்படுத்துகிறார். நான் வாசி கேட்ட மத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவனுடைய திருமுழுக்கு போது வானம் திறக்கப்பட்டதும் இவர் என் நேசகுமாரன் என்று தந்தையாம் கடவுளிடத்திலிருந்து கேட்கப்படுகிற சத்தத்தை திரளானவர்கள் ஜனங்கள் யோவான் உட்பட கேட்டார்கள். வானம் திறக்கப்படவும் பரிசுத்த ஆவியானவர் இயேசு ஆண்டவர் மேல் புறா போல இறங்குகிறதையும் கண்டார்கள். இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெறுகிறவராக ஜனத்தின் மத்தியிலே இருக்கிறார். தந்தையாம் கடவுள் சத்தமாக, ஆவியானவர் புறாவின் உருவத்திலும், இயேசு ஆண்டவர் அன்பே உருவான வடிவத்திலும் அவர்கள் முன் திருக்காட்சி அளிக்கிறதை
மத்தேயு மாத்திரமல்ல, எல்லா நற்செய்தியாளர்களும் மிக சிறப்பாக வெளிப்படுத்துகிறார்கள். பழைய ஏற்பாட்டு ஆகமங்களிலும் நாம் பார்க்கிற பொழுது திரியேக கடவுளுடைய அம்சத்தை படைப்பிலும் மீட்பிலும் ஒவ்வொரு செயல்களிலும் மறைந்திருக்கிறதை பார்க்க முடியும். படைக்கப்பட்ட பொழுது தந்தையாம் கடவுள் படைப்பின் நாயகராக இருக்கிறார். உண்டாகட்டும் என்று சொல்லுகிற வார்த்தையாக கிறிஸ்து இருக்கிறார். படைக்கப்படுகிற பொருளாக, படைப்பவராக ஆவியானவர் கிரியை செய்கிறார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14, 15, 16 அதிகாரங்களிலே இயேசுவே பிதாவாகிய கடவுளை குறித்தும் ஆவியானவரை குறித்தும் தம்மை குறித்தும் தாம் இந்த உலகத்தில் வந்த நோக்கத்தை குறித்தும் மிக தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுகிறார். குறிப்பாக 16ஆம் வசனத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிற பொழுது, உங்களோடு என்னென்றைக்கும் இருக்கும்படி வேறொரு தேற்றரவாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன், பிதா அவரை உங்களுக்கு அருள்வார் என்று குறிப்பிடுகிறார். இங்கு தருகிறவராக தந்தையாம் கடவுளையும், வேண்டிக் கொள்கிறவராக கிறிஸ்து ஆண்டவரையும், தரப்படுகிறவராக தூய ஆவியானவரையும் குறிப்பிடுகிறதை நான் பார்க்க முடிகிறது. அருமையான கிறிஸ்தவ விசுவாச வாழ்வின் அடித்தளம் இந்த திரியேக கடவுளில் இருக்கிற விசுவாசமே. ஆனால் இந்த விசுவாசம் கொள்வது என்பது அல்ல, திரிய கடவுளிலே நம்பிக்கை வைப்பது என்பது, கடவுள் மூவர் அல்ல ஒருவர், ஒருவர் அல்ல மூவர் என்கிற இந்த சிந்தனையிலே, இந்த கோட்பாடிலே நம்பிக்கை வைப்பது என்பது எளிதான ஒன்று அல்ல. அது எளிமையாக கடந்து போகக்கூடிய ஒன்றும் அல்ல. சாது சுந்தர் சிங் அவர்கள் மூவரு கடவுளை குறித்து விளக்குகிற பொழுது அவர் சொல்லுகிறார், சூரியன் தந்தையாக கடவுள் என்று சொன்னால், அந்த சூரியனிலிருந்து வெளிப்படுகிற வெளிச்சம் கிறிஸ்து ஆண்டவராக, அந்த வெளிச்சம், அந்த ஒளி நம்மேல் படுகிற பொழுது ஏற்படுகிற ஒரு உணர்வு, சூடு, வெப்பம், அது ஆவியானவராக இருக்கிறார் என்று விளக்குகிறார். அன்பானவர்களே, இந்த பகுதியிலே பவுல் அப்போஸ்தலன் இந்த அதிகாரத்தை முடிக்கிற பொழுது கடவுளை புரிந்து கொள்வதற்கு அவருடைய குணங்களை, பண்புகளை வெளிப்படுத்துகிறார். மேலும் சொல்கிறது, தந்தையாம் கடவுள் அன்பு நிறைந்தவர். கடவுள் அன்பு. யோவான் நற்செய்தியில் சொல்லுகிற பொழுது கடவுள் அன்பாக இருக்கிறார், அன்பே கடவுள் என்று சொல்லப்படுகிறது. இஸ்ரவேல் மக்களுடைய அடிமைத்தன வாழ்விலிருந்து அவர்கள் படுகிற வேதனைகளை கண்டு இறங்கி வந்து இஸ்ரவேலை மீட்கிறவர். மனுக்குலம் பாவத்தில் விழுந்த பொழுது தம்முடைய மக்களை மீட்க வேண்டும் என்ற வாஞ்சை கொண்ட ஆண்டவர். அதுவே நம்மிலே ஆண்டவர் எவ்வளவு அன்பு கொண்டிருக்கிறார் என்பதற்கு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு தந்தது சாட்சியாக இருக்கிறது. ஆகவே கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணங்களிலும், ஒவ்வொரு கட்டங்களிலும் ஒரு தகப்பனை போல நம்மை அன்பு கூறுகிறவராக, நம்மை முழுமையாய் நேசிக்கிறவராக இருக்கிறார். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம் நம்முடைய இயல்பு தன்மையிலே எப்படி இருக்கிறோமோ அப்படியே நம்மை ஏற்றுக்கொள்ளுகிற, நம்மை அன்பு பாராட்டுகிறவர்களாக இருக்கிறோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே பவுல் சொல்லுகிற பொழுது, கடவுளின் அன்பு நம்மேல் பொழியப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த அன்பு ஒருபொழுதும் நம்மை வெட்கப்படுத்தாது, நம்மை கைவிடாது, நம்மை விட்டு விலகாது. காரணம், அது நிபந்தனைக்குரிய அன்பு அல்ல, நிபந்தனையற்ற அன்பு, எல்லையற்ற அன்பு. ஆகவே கடவுள் நம்மில் அன்பாக இருக்கிறார், அன்பாக நம்முடைய வாழ்க்கையில் நிலைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள தந்தையாம் கடவுள் தம்மை வெளிப்படுத்துகிறார். பிதாவாக குமாரன் இயேசு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அருள் பாலிக்கிறவராக இருக்கிறார், கிருபை நிறைந்தவராக இருக்கிறார். அருமையானவர்களே,
நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்வதற்கு தேவையான அன்பின் பலத்தை கிருபையின் வழியாக கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் தருகிறார். நாம் மீட்கப்படுவது, கடவுளுடைய அன்பு நம்மேல் சொரிவது, அது கிறிஸ்துவிலே கடவுள் அருளிய கிருபை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்திலே ஒருவனும் நீதிமான் அல்ல, எல்லோரும் பாவம் செய்து தேவ நீதியை இழந்து போனவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஐஸ்வர்யத்தை அவர் தம்மை வெறுமையாக்கி ஏழையாக்கி நம்மேல் தம்முடைய கிருபையை தந்திருக்கிறபடியினால் அவருடைய இரக்கத்தையும் கிருபைகளையும் நம்முடைய வாழ்க்கைகளை பெற்றுக்கொள்ளுகிற பொழுது கிறிஸ்து ஆண்டவர் கிருபையாக நம்முடைய வாழ்விலே செயல்படுகிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஆகவே ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துகிற கிருபையாக கிறிஸ்து ஆண்டவர் இருக்கிறார். மூன்றாவது, தூய ஆவியானவருடைய நட்புறவு, குடிகொள்ளுதல். தந்தை, குமாரன், ஆவியானவர், சக விசுவாச சமூகம், குடும்பம், உறவு என்கின்ற ஐக்கியத்தில் உறவை வலிப்படுத்துகிறவராக பரிசுத்த ஆவியானவர் நம் உள்ளங்களிலே வாழ்வுகளிலே செயல்படுகிறார். பவுல் அப்போஸ்தலன் அது 13ஆம் அதிகாரத்திலே அநேக காரியங்களை அவர் சொல்லுகிறார். இந்த தந்தையாம் கடவுளுடைய அன்பும் குமாரனுடைய கிருபையும் தூய ஆவியானுடைய நட்புறவும் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி எல்லாம் செயல்படுகிறது என்பதை உங்கள் செயல்களை வெளிப்படுத்தும் என்று சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் நம்மை இணைக்கிற திரியேக கடவுளுடைய செயல்பாடுகள் ஒருபொழுதும் நம்மை பிரிப்பதில்லை என்பதை உணர்ந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். ஆகவே இணைந்த சமூகமாய், திருச்சபையாய், ஒரே குடும்பமாய் நாம் வாழுகிற பொழுது திருத்துவ கடவுளில் இருக்கிற நம்பிக்கையை பறைசாற்றுகிறோம். ஆகவே நாம் கிறிஸ்து என்கிற உடலாகிய திருச்சபையிலே அங்கங்களாக, விசுவாச சமூகமாக, திரியை கடவுளில் இருக்கிற நம்பிக்கையிலே பெருகவும், அந்த நம்பிக்கையை நம்முடைய கூட்டுறவின் வழியாக, நம்முடைய இணைந்து செயல்படுவதன் வழியாக, இணைந்து விசுவாசத்தை வெளிப்படுத்தின் வழியாக நாமும் தந்தை, மைந்தன், தூய ஆவியாகிய திரியேக கடவுளைக்கு சாட்சி பகர நாம் அழைக்கப்படுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு என்பது சவால் நிறைந்தது, எளிமையானதல்ல, ஆனால் கூடாத ஒன்றும் அல்ல. நாம் நம்மை அன்பு கூறுகிற, நமக்கு கிருபை தருகிற, நம்மை இணைக்கிற தூய ஆவியானவர் அப்படிப்பட்ட இணைந்த ஒரு பெரிய வாழ்வுக்கு நேராக நம்மை வழிநடத்துகிறார். அதை உணர்ந்து கொண்டு வாழ தூய ஆவியானவர் இந்த வசனங்கள் வழியாய் நம்ம ஊருக்குள்ளும் கிரியை செய்வாராக. ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய நினைவுகளையும் சிந்தனைகளையும் கிறிஸ்தேசுவுக்குள் காத்து வழி நடத்துவாராக. ஆமீன். 584வது பாடலை பாடுவோம். Oh
ஜெபிப்போம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல கடவுளை, தந்தையாக, மைந்தனாக, ஆவியானவராக எங்களிலே உம்முடைய அன்பையும் இரக்கத்தையும் நட்புறவையும் தந்து திரியேக கடவுளில் இருக்கிற விசுவாசத்திலே வளரவும், விசுவாசத்தை சாட்சி பகரவும் பறைசாற்றவும் கடவுள் திரியேகராக எங்களுக்கு துணை நிற்கிறீர் என்பதை உணர்ந்து வாழ்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு பலன் தாரும். நாங்கள் பலகின விசுவாசம் உள்ளவர்கள், குறைவுள்ளவர்கள். ஆனாலும் ஆண்டவருடைய அன்பும் அவருடைய கிருபையும் அவருடைய குடிகொள்ளுதலும் எவ்வளவு மேன்மையானது என்பதை எங்கள் வாழ்விலே நாங்கள் உணர்ந்து வாழ்வதற்கு கிருபை தாரும். இந்த தொழுகையில் இணைந்து நம்முடைய சமூகத்திலே தங்களை தாழ்த்தி ஜெபிக்கிற ஒவ்வொருடைய விண்ணப்பங்களுக்கும் ஆண்டவர் செவிசாய் தரணும். தூர இடங்கள், வெளியூர்களில் இருக்கிற குடும்பங்கள், கடல்கள் தூரதேசங்களிலே வசிக்கிற குடும்பங்கள், சொந்தங்கள், உறவுகள் யாவரையும் ஆண்டவர் கண்ணோக்கி பாரும். எங்கள் குடும்பங்களில் பலகீனங்களோடு, வியாதிகளோடு நோய்வாய்ப்பட்டு இருக்கிற மக்கள், ஆண்டவர் வீடுகளிலும் மருத்துவமனைகளிலும் தொடர் சிகிச்சை பெற்று வருகிறவர்கள் யாவரோடும் கிருபை தங்கியிருக்கட்டும். கடவுளங்கள் தந்திருக்கிற எங்கள் வயோதிக பெற்றோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். முதுமை நிமித்தம் பலகீனங்களோடு இருக்கிறவர்கள், படுக்கையில் இருக்கிறவர்கள் யாவரையும் ஆண்டவர் சந்தியும், அவர்களை பலப்படுத்தும். தேவையான பணிவிடைகளை ஆண்டவர் எங்கள் பெற்றோருக்கு தாரும். பிள்ளைகளாகி நாங்கள் எங்கள் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மிக சிறப்போடு செய்ய தேவன் எங்களை பலப்படுத்தும். தந்திருக்கிற வாலிப பிள்ளைகள், அவருடைய உயர்கல்வி, வேலை வாய்ப்பு, எதிர்கால வாழ்வு அனைத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். படிக்கிற பிள்ளைகள் வீடும் ஆண்டவரே கூட விடுமுறை முடித்து பள்ளிக்கூட திறக்க ஆயத்தப்படுகிற தருணங்களிலே உம்முடைய பிரசன்னம் எங்கள் பிள்ளைகளோடு தங்கியிருக்கட்டும். சிறு பிள்ளைகள், கை குழந்தைகளையும் ஆண்டவர் நீர் கண்ணோக்கி பாரும். நோய் தொற்றுகள், ஆபத்து, வியாதி, துன்பங்களுக்கெல்லாம் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவர் தருகிற நல்ல பருவ மழைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். இயற்கையின் வளங்கள் பெருக அருள் தாரும். பேராபத்துகள், தீங்குகளுக்கெல்லாம் எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். இதனால் இனிய பொழுதாய் அமைய அருள் செய்யும். எங்கள் பணி வாழ்வுகள், எங்கள் பயணங்கள் அனைத்திலும் ஆண்டவருடைய கிருபை பாதுகாப்பு தங்கியிருக்கட்டும். உழைக்கிற, தொழில் செய்கிற, வேலை செய்கிற எல்லா நம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். அவரவர் செய்கிற பணிகள் அவருடைய குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்தலும். தெய்வ வழிநடத்துதலை ஆண்டவர் தாரும். சரியான வேலை இல்லாதபடி, சரியான ஊதியம் இல்லாதபடி காணப்படுகிற மக்கள் கர்த்தர் இரக்கம் செய்யும். வறுமையிலே வாடுகிறவர்கள், பொருளாதார பிரச்சனைகள், கடன் தொல்லைகளிலே பாரப்படுகிறவர்கள், குடும்பங்களிலே சமாதானத்தை, அமைதியை இழந்து காணப்படுகிற நம்முடைய பிள்ளைகள் யாவரையும் ஆண்டவர் கண்ணோக்கி பாரும். நம்முடைய கிருபையும் இறக்கும் நன்மைகளையும் தாராளமாய் தந்து ஆசீர்வதியும். இன்று பிறந்த தினம் மற்றும் திருமண தினங்களை நினைந்து நன்றியோடு கொண்டாடுகிற யாவரையும் விசேஷமாய் நம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். கடவுள் இந்த நாளை அவர்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். தருகிற புதிய வருடம் அவர் வாழ்வுகளிலே, அவர்கள் சார்ந்திருக்கிற குடும்பங்களிலே, உறவுகளிலே ஆசீர்வாதமாக இருக்க அருள் தாரும். விசேஷமாக இன்றும் தன்னுடைய 60வது வயதை நினைந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற எங்கள் திருச்சபையின் போதகர் எழுத்து வாழ்க்கை ஜெய்சிங் ஐயர் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த 60 ஆண்டு கால அவருடைய வாழ்விலே கடவுள் ஒவ்வொரு நாளும் நீர் துணையாக இருந்து கர்த்தர் வழிநடத்தி வருவதற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மிக சிறப்போடு ஆண்டவரே, இந்த திருச்சபை திருப்பணிகளை தலைமையேற்று பொறுப்போடு செயல்படுத்த தேவன் தருகிற பாக்கியங்களுக்காக, இரக்கங்களுக்காக, கிருபைகளுக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்தும் கடவுள் தருகிற புதிய வருடத்திலே நல்ல சரீர சுகத்தையும் சமாதானம், நன்மை நிறைந்த வாழ்வை தாரும். திருச்சபை திருப்பணிகளை மிக சிறப்போடு நேர்த்தியோடு நிறைவேற்ற தேவன் அவர்களை பலப்படுத்தும். அவர்களுக்கு வேண்டிய நல்ல ஆரோக்கியத்தை தாரும். போக்குவரத்துகளை ஆசீர்வதியும். குடும்பத்தின் கடமைகள், பணிவிடைகளிலே நிற்கூடையிலும் பிள்ளைகள் வாழ்வுகளையும், அவருடைய பணி, உயர்கல்வி, எதிர்கால வாழ்வு அனைத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து ஊழியக்காரருடைய நலத்தை விரும்புகிற தேவன் தம்முடைய மகனின் குடும்பத்தையும் தொடர்ந்து நீர் ஆசீர்வதியும். ஆண்டவர் அநேக பிறந்த தினங்களை கண்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி தேவரீர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் கிருபை தாரும். அவனமாகவே இன்று பிறந்தனத்தை கொண்டாடுகிற துல்வார் ராஜன் பீட்டருடைய மகன் அனுஷல் இம்மானுவேலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். நல்ல சுகத்தை பல தந்து கல்வி வாழ்வுகளை ஆசீர்வதித்து குடும்பத்திற்கும் திருச்சபை ஆசீர்வாதமான பிள்ளையாய் காணப்பட தேவன் கிருபை தாரும். இன்று தங்கள் திருமண தினத்தை நன்றியோடு நினைக்கிற எங்கள் மத்தியிலும் இருக்கிற அருள் திருவாளர்ஜி சகேத செயல் அவர்களையும், அருமையான ஆசிரியர் திருமதி உள்தாள் அவர்களையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம்.
கடவுள் அன்பு பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கையிலே மட்டும் நீ தந்த பாராட்டின எல்லா நன்மைகளை நினைந்து நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். அவருடைய குடும்ப வாழ்வுகளிலே, இறைப்பணிகளிலே, வாழ்வின் எல்லா நிலைகளிலும் ஆண்டவர் கூட இருந்து ஆண்டவரே எங்கள் திருச்சபைக்கும் சமூகத்திற்கும் மாதிரியான ஒரு குடும்ப வாழ்க்கையை ஆண்டவர் தந்தீர். உமக்கு நன்றி சொல்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதியும். தொடர்ந்து தேகபல சுகத்தை ஆண்டவர் தாரும். நன்மையான ஈவுகளை குடும்ப வாழ்க்கையில் தந்து ஆசீர்வதியும். ஆண்டவரே தன்னுடைய போதகர் என்கிற ஔதோகிய பணிகளை நிறைவு செய்து உம்முடைய திருப்பணிகளிலே தொடர நீ தருகிற பாக்கியங்களுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். பிள்ளைகளையும் மருமக்கள், பேர பிள்ளைகள், குடும்பங்கள், உறவுகள், சொந்தங்கள் அனைவரையும் தொடர்ந்து ஆசீர்வதியும். இதனாலிலும் ஆண்டவரே முழுமையாய் உம்முடைய கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எங்கள் திருச்சபையின் திருப்பணிகளை ஆசீர்வதியும். எங்கள் தேசத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். குறைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தயவாய் பொறுத்து மன்னித்துக் கொள்ளும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்திலே மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமீன். பரமண்டலங்களில் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. நல்ல வீடுகளாக எங்களுக்கு தார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னித்திருக்கிறது போல எங்கள் பாவங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்படாமத்தையும் எடுத்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உடையவைகளே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் தூய ஆவியானுடைய அந்யோன்ய இடத்திலும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இன்றுமென்றும் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமீன். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக, ஆமீன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு பிறந்ததினத்தை கொண்டாடுகிற நம்முடைய திருச்சபையினுடைய போதகர் அல்துலக்கே ஜெய்சிங் அவர்களை மனமாற வாழ்த்துவோம். அவர்கள் நமக்கு காலை தேநீர், காஃபி ஆயத்தம் செய்திருக்கிறார்கள். அன்னாருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரும்